ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்மளை நம்பி நமக்கு இவங்க உணவளிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருக்க அந்த சிறு உயிரினங்களுக்கு அந்த உணவளிக்கிறது இருக்குது பாருங்கள். அது உண்மையிலேயே மிக ஒரு அருமையான ஒரு பாக்கியம், கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஒரு வாய்ப்புனே நான் நினச்சிட்ருக்கேன். அன்றாடம் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த உயிரினங்களுக்கு உணவளிக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது அளப்பரியது. மனிதர்களுக்கு மட்டும் நம்ம பார்க்குறதுங்கிறது இல்லை, இந்த உயிரினங்களுமே கடவுளுடைய கொடை. ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொண்ட இனங்களாக தான் அந்த பறவை இனங்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் விளையாட்டு போக்க ஒவ்வொரு கோழியில் ஒரு ஜோடி, புறாவில் ஒரு ஜோடி, வாத்தில் ஒரு ஜோடின்னு வாங்கி விட்டோம். இன்றைக்கி இறைவனுடைய அருளால் அது பல்கி பெருகி அது பாட்டில் அப்படியே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு காலையில் போய் நம்ம அந்த உணவளிக்கிறதுல இருக்கிற ஒரு திருப்திங்கிறது உண்மையிலேயே அளப்பரியது. நீங்களும் வளர்த்து பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த உயிரினங்களுக்கு அந்த உணவு கொடுக்குற பாக்கியத்தை கடவுள் கொடுக்குறதே நம்ம பெரும் பாக்கியமாக நம்ம நினைக்கணும். அதை நான் அன்றாடம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே மிக மன நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் பதிவிடுறோம். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வீடுகளில் இது மாதிரி சின்ன சின்ன புறா, வாத்து, வான்கோழி இது மாதிரி நம்மளால் முடிஞ்சதுகளை வளர்க்கலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறதுங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணுறேன். பாரதி சொன்னதை போல், காக்கை குருவி எங்கள் ஜாதி, வான் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் இவையன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னது மாதிரி இந்த பறவை கூட்டங்களை பார்க்கும்போது மன நிறைவாக மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க.